ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழ புட்டிங்கு தான் செய்கிறேன். நல்லா சாஃப்டான ஜெல்லி மாதிரியான புட்டிங்கு. அதை பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். புட்டிங் தான் செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நல்லா ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதான் அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பால் ஊற்றி கலக்கி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்தாச்சு. நீ வானிலை அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் பாலை கொதிக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மாம்பழத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கலக்கி வந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் பாலில் கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நெய் தடவின தட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நமக்கு நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நல்லா கூலாயிரும். இப்போ இது எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கமழ்த்தி எடுத்துக்கலாம். கமழ்த்தி எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன துண்டாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். கத்தியில் அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நமக்கு புட்டிங்கு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கான்னு இதை பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கெட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டான ஜெல்லி மாதிரியான புட்டிங்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான புட்டிங்கு ரெடி ஆயிடுச்சு.